முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளை ஒரு மாத காலத்திற்குள் நிறைவு செய்து மார்ச் மாதத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமா அதிபர் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இந்த அறிவிப்பை விடுத்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 11ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வரும் வழக்கில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தார். விசாரணைகளின் பின்னர் நீதவான் இந்த விளக்கமறியல் உத்தரவை பிறப்பித்துள்ளார். அம்பலங்குடு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுனாமிவத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற களியாட்ட நிகழ்வின் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற இச்சம்பவம் குறித்து விவரங்கள் தெரிய வருவதாவது, அம்பலங்குட சுனாமிவத்த பகுதியில் வீடொன்றில் இடம்பெற்ற விருந்துபசார நிகழ்வின் போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத இருவர் அங்கிருந்த நபர் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பலத்த காயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக பலப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கலபொட பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டிற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இக்குற்றச்செயலுக்கு பிஸ்டல் வகையைச் சேர்ந்த துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை அம்பலங்குட போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கம்பகா படல்கம பகுதியில் கத்தோலிக்க அருட்தந்தை ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 6 போலீஸ் உத்தியோகத்தர்களும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட அருட்தந்தைக்கு நீதி கோரியும் நீர்கொழும்பில் அருட்தந்தை மற்றும் அருட்சகோதரிகளினால் பாரிய அமைதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நேற்று நீர்கொழும்பு நகரசபைக்கு முன்னால் கத்தோலிக்க மதகுருமார்கள் மற்றும் அருட்சகோதரிகள் ஒன்றிணைந்து அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனிடையே இச்சம்பவம் குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் வெளியிட்ட கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானது என போராட்டத்தில் இருந்த கத்தோலிக்க மத தலைவர்கள் விசனம் வெளியிட்டிருந்தனர். போலீஸ் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல, பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகளே இவ்வாறான வன்முறையில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் வன்முறையை தூண்டும் வகையில் பேசக்கூடாது. அத்தகைய பேச்சுக்களே போலீசாரை இவ்வாறு சட்டத்தை மீற தூண்டியுள்ளது. போலீஸ் தரப்பில் இச்சம்பவம் ஒரு வாக்குவாதம் என சித்தரிக்கப்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வாக்குவாதம் மாத்திரம் இடம்பெற்றிருப்பின் ஒருவர் ஏன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட வேண்டும்? சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகள் தொடர்பில் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி தலையிட்டு போலீஸ் துறையினர் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடப்பதை உறுதிப்படுத்துவதுடன் இதுகுறித்து உரிய விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதி உத்தரவிட வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியிருந்தனர். தித்வா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்கு பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தமது ஒருநாள் சம்பளத்தை அரசாங்கத்துக்கு வழங்கியிருக்கின்றனர். ஆனால் அரச மருத்துவ அதிகாரிகளின் சங்கத்தின் ஒரு சிறிய வைத்தியர்கள் குழு தமக்கான கொடுப்பனவுகளை அதிகரிக்குமாறு வலியுறுத்தி வேலைநிறுத்தத்தை முன்னெடுத்துள்ளது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் இந்த வேலைநிறுத்த போராட்டம் நிர்வகிக்க பொருளாதார கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. சகல அரசு உத்தியோகத்தர்களுக்கும் இம்மாதம் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பள அதிகரிப்புக்காக இவ்வாண்டு மாத்திரம் 220 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தித்வா புயலால் நாட்டுக்கு சுமார் $4 பில்லியன் அதிக இழப்பு ஏற்பட்டுள்ள போதிலும் அரசாங்கம் அரச உத்தியோகத்தர்களுக்கான இந்த சம்பள அதிகரிப்பை நிறுத்தவில்லை. பெருந்தோட்ட தொழிலாளர்களிலிருந்து சர்வதேச நாடுகள் வரை இந்த இழப்பீட்டிலிருந்து மீள்வதற்கான இலங்கையை மீள கட்டியெழுப்பும் நிதியத்திற்கு தமது பங்களிப்பை வழங்கி வருகின்றன. ஆனால் இவ்வாறானதொரு நிலையில் நோயாளர்களின் உயிரை பணயம் வைத்து தமக்கான கொடுப்பனவுகளை வழங்குமாறு வலியுறுத்துவது அடிப்படையற்றது என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் நாடு தழுவிய ஒரு தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். பல கோரிக்கைகளை முன்வைத்ததாக கடந்த தினங்களில் 48 மணித்தியால வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்ததாக இந்த தொழிற்சங்க போராட்டங்களை கடந்த 26ஆம் திகதி முதல் நாடு தழுவியதாக நடைபெற்று வருகின்றது. எனவே இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே ஊடக மாநாடுகளை நடாத்தி தெளிவுபடுத்தி இருந்தோம். இது எந்த நோக்கத்திற்காக இடம்பெறுகின்றது? இந்த நாட்டில் இலவச சுகாதாரம் அனைத்து மக்களுக்கும் சிறப்பானதாக கிடைக்கப்பெற வேண்டும்.
இந்த நாட்டு மக்களுக்கு இலவச சுகாதாரம் கிடைக்கப் பெறுவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். எனவே இதன் காரணமாக இந்த நாட்டின் பல்வேறு சிக்கல் நிலைமைகள் தோன்றிய காலங்களில் எல்லாம் இந்த நாட்டினுடைய இலவச சுகாதாரத்துறை, இந்த நாட்டு மக்கள் இலவச சுகாதாரத்தை பெற்றிட வேண்டும் என்பதன் நோக்கம் காரணமாக இந்த நாட்டில் காணப்படுகின்ற வைத்தியர்கள் தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட எல்லைகளுக்கும் அப்பால் சென்று பல்வேறு சேவைகளை புரிந்து இந்த நாட்டு மக்களுடைய உயிர் காக்கும் சேவையை புரிந்து வந்தனர். இந்த நாட்டில் பல இக்கட்டான காலங்கள் நிலவிய சந்தர்ப்பங்களின் போதெல்லாம் இந்த நாட்டிலிருந்து பெருமளவான வைத்தியர்கள், விசேட வைத்திய நிபுணர்கள் வெளியேறி சென்றிருந்த போதிலும் கூட இந்த நாட்டில் பெருமளவான வைத்தியர்கள் தங்கியிருந்து இந்த நாட்டு மக்களுடைய உயிர் காக்கும் பொறிமுறையை, இந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறை சரிந்து விடாமல் இருப்பதற்காக அரும்பாடுபட்டு வேலை செய்து வந்தனர். தற்பொழுதும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கின்றனர். எனவே இந்த காலகட்டத்தில் இந்த நாட்டில் தங்கியிருக்கின்ற வைத்தியர்களுக்கு பொருளாதார ரீதியான நியாயங்கள் வழங்கப்பட வேண்டும். எந்த ஒரு தொழிற்சங்கத்தினதும் அச்சுறுத்தல்கள் அல்லது மிரட்டல்களுக்கு அடிபணிந்து அரசாங்கம் தீர்மானங்களை எடுக்கப் போவதில்லை என சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். சுகாதார முகாமைத்துவ உதவியாளர் பதவிக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட 213 பேருக்கு நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. இதன் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்நிகழ்வில் உரையாற்றிய அவர் மேலும் குறிப்பிடுகையில், சுகாதார சேவையில் நிலவும் மனிதவள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து மக்களுக்கு தரமான சேவையை வழங்குவதே எமது இலக்காகும். வெளிநாடுகளில் அதிக சம்பளம் கிடைப்பதாக கூறிக்கொண்டு நாட்டை விட்டு வெளியேறப் போவதாக மிரட்டி சம்பள உயர்வுகளை கோரும் எந்த ஒரு தரப்பினரின் கோரிக்கைகளுக்கும் அரசாங்கம் பணியப் போவதில்லை. இவ்வாறானவர்களுக்கு எதனை வழங்கினாலும் அவர்கள் நாட்டை விட்டு செல்வது உறுதி. ஆனால் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நாட்டுக்கு தங்கி நின்று சேவையாற்றும் ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும் என்றார். பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து சூட்சுமமான முறையில் மேற்கொள்ளப்படும் போதைப் பொருள் விற்பனை தொடர்பில் போலீசார் சோதனை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதற்கமைய இவ்வாறான சட்டவிரோத விற்பனையில் ஈடுபட்ட 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக உதவி போலீஸ் அத்தியட்சகர், போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வுட்லர் தெரிவித்தார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டில் தற்போது பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து பாடசாலைகளை அண்டிய பகுதிகளில் ஐஸ் பழம், பப்பாய் மிட்டாய், பஃபி, பிஸ்கட் மற்றும் சாரவிட்ட போன்ற தின்பண்டங்கள் ஊடாக மாவா மற்றும் பாபுல் போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் புதிய முறையை ஒரு சில குழுவினர் கையாண்டு வருகின்றனர். உடல் ஆரோக்கியத்திற்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புகையிலை மற்றும் பாக்கு கலந்த இந்த மாவா, பாபுல் தயாரிப்புகளுடன் கஞ்சா போன்ற நச்சு போதைப் பொருட்களையும் கலந்து விற்பனை செய்கின்றனர். இவ்வாறு நச்சு போதைப் பொருட்களை கலந்து பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனை செய்வோருக்கு எவ்வித மன்னிப்பும் வழங்கப்பட மாட்டாது. நாடளாவிய ரீதியில் போலீசார் இவ்வாறான வியாபாரத்தில் ஈடுபடும் நபர்களை கண்டறிவதற்காக சோதனை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். அத்தோடு பாடசாலைகளுக்கு அருகில் இவ்வாறான வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த 11 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார். ஒரு சில அரசு நிறுவனங்களுக்கு செல்லும் போது வேலையை விரைவாக முடித்துக் கொள்வதற்கு மேலதிகமாக பணம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மக்கள் இன்றுள்ளார்கள். அது அவர்களின் தவறல்ல. அரசு நிர்வாக கட்டமைப்பின் ஊழலின் வெளிப்பாடு அது. லஞ்ச ஊழலுக்கு எதிராக தனி மனிதர்கள் அனைவரும் எதிரானால் நாட்டுக்கு ஆணைக்குழு அவசியமற்றது என்று லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சரத்துக்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தெரிவித்தார். அலரி மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு தொடர்ந்தும் தெரிவித்ததாவது, ஊழலுக்கு அனைவரும் எதிர்ப்பு என்று குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறாயின் சமூக கட்டமைப்பில் நாளுக்கு நாள் ஊழல் அதிகரித்துள்ளது என்பதை ஆராய வேண்டும். ஒரு சில அரசு நிறுவனங்களுக்கு செல்லும் போது வேலையை விரைவாக முடித்துக் கொள்வதற்கு மேலதிகமாக பணம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மக்கள் இன்று உள்ளார்கள். அது அவர்களின் தவறல்ல. அரசு நிர்வாக கட்டமைப்பின் ஊழலின் வெளிப்பாடு அது. ஒரு சில அரசு நிறுவனங்களில் மேலதிகமாக பணம் பெறுவது தமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு என்று கருதுகிறார்கள். அண்மையில் மோட்டார் வாகன பதிவு திணைக்களத்தில் திடீர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டிருந்தோம். அப்போது அங்கு பிரதி பணிப்பாளர் நாயகத்தின் காரியாலய அலுமாரியில் இருந்து 41 லட்சம் ரூபாவை கைப்பற்றினோம். பெற்றுக்கொள்ளும் லஞ்ச பணத்தை வார இறுதியில் பகிர்ந்து கொள்ளும் ஒருமைப்பாடு தான் இவர்களிடம் காணப்பட்டுள்ளது. ஊழலுக்கு எதிராக செயற்பட வேண்டிய தரப்பினர் ஊழலுக்கு துணை போகும் போது சமூக கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. லஞ்ச ஊழலுக்கு எதிராக தனி மனிதர்கள் அனைவரும் எதிரானால் நாட்டுக்கு ஆணைக்குழு அவசியமற்றதாகும். ஒரு நிறுவனத்தில் எவரேனும் லஞ்சம் ஊழலுக்கு எதிராக செயற்பட்டு தகவல் வழங்கினால் அந்த நபருக்கு எதிராக செயற்படும் போக்கு காணப்படுகிறது. புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தில் ஊழல் தொடர்பில் தகவல் வழங்குபவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்றார்.
ஆளுகை பொருளாதார மாற்றம் மற்றும் பொது கொள்கை மறுசீரமைப்பு குறித்து விரிவான கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதை நோக்கமாக கொண்டு சிங்கப்பூருக்கு ஆய்வு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று செவ்வாய்க்கிழமை சிங்கப்பூரின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஜார்ஜ் யோயுங் பூனை சந்தித்தார். சிங்கப்பூரில் அமைந்துள்ள லீ குவான் யூ பொது கொள்கைகள் கற்கைகள் நிறுவனத்திலேயே இச்சந்திப்பு இடம்பெற்றது. முற்போக்கான தலைமைத்துவம், வலுவான நிறுவனங்கள் மற்றும் சான்றுகளின் அடிப்படையிலான கொள்கை உருவாக்கம் மூலம் செயற்கை நுண்ணறிவு, ஆட்டோமேஷன் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி ஆகியவற்றின் தாக்கம் உள்ளிட்ட முக்கிய உலகளாவிய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார மாற்றங்களுக்கு சிங்கப்பூர் எவ்வாறு வெற்றிகரமாக தகவமைத்துக் கொண்டது என்பது குறித்து இக்கலந்துரையாடலில் இரு தரப்பினரும் பிரதானமாக கவனம் செலுத்தினர். முன்னாள் ஜனாதிபதியான கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதியான கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் பிரதம நீதிபதியான மொஹான் பீரிஸ் ஆகியோரை லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வீடமைப்பு தொகுதி ஒன்றில் வீடுகளை பகிர்ந்தளித்தமை தொடர்பாகவே இவர்கள் அழைக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவலில் தெரிவிக்கப்படுகிறது. வாக்குமூலம் வழங்குவதற்காக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் பி. ஹரிசன் நேற்று அங்கிருந்து வெளியேறினார். பி. ஹரிசன் நேற்று முற்பகல் 8:45 மணியளவில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு வருகை தந்திருந்தார். குறித்த பிரிவினால் முன்னெடுக்கப்படும் விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் அங்கு வருகை தந்திருந்தார். விமான விபத்தில் சிக்கிய இந்தியாவின் மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்துள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அவர் பயணித்த விமானம் பாராமதி விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்ட வேளையில் விபத்துக்குள்ளானது. விபத்தை தொடர்ந்து தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் மேற்கொண்ட தீவிர மீட்பு நடவடிக்கைகளின் போதே அஜித் பவார் உட்பட விமானத்தில் பயணித்த நால்வரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. துணை முதல்வர் அஜித் பவாரின் திடீர் மறைவு மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் இந்திய பிரதமர் மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் தமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். பிரித்தானியாவை தாக்கி வரும் சாண்ட்ரா புயல் காரணமாக பல பகுதிகளில் கடும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனால் பல இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. சமர்செட் பகுதியில் மிக மோசமான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அங்கு பாரிய பேரழிவு சம்பவம் என அறிவிக்கப்பட்டு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இங்கிலாந்து முழுவதும் 95க்கும் மேற்பட்ட இடங்களில் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கையும் 250க்கும் மேற்பட்ட இடங்களில் அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக டெவன் பகுதியில் ஆட்டர் ஆறு வரலாற்றில் இல்லாத அளவு மிக உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ளது. வடக்கு அயர்லாந்தில் 10,000க்கும் மேற்பட்ட வீடுகள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கியுள்ளன. சுமார் 300க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. பெல்பாஸ்ட், லண்டன், மான்செஸ்டர் உள்ளிட்ட நகரங்களிலிருந்து புறப்பட வேண்டிய நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அயர்லாந்து கடற்பரப்பில் பலத்த காற்று வீசுவதால் படகு சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. பலத்த காற்றினால் மரங்கள் முறிந்து விழுந்ததாலும் தண்டவாளங்களில் வெள்ளம் சூழ்ந்ததாலும் ரயில் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தில் சிக்கிய 25க்கும் மேற்பட்ட வாகனங்களிலிருந்து மக்கள் மீட்கப்பட்டுள்ளனர். தென்கொரியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை 25% உயர்த்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு எட்டப்பட்ட வர்த்தக உடன்படிக்கையை தென்கொரியா முறையாக பின்பற்றவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், வாகனங்கள், மரம், மருந்துகள் மற்றும் ஏனைய அனைத்து பரஸ்பர வர்த்தக பொருட்களுக்கும் விதிக்கப்பட்டிருந்த 15% வரியானது இனி 25% அதிகரிக்கப்படும் தெரிவித்துள்ளார். உடன்படிக்கையின்படி அமெரிக்கா தனது வரிகளை விரைவாக குறைத்துக் கொள்ள போதிலும் தென்கொரிய பாராளுமன்றம் அந்த உடன்படிக்கைக்கு ஒப்புதல் வழங்குவதில் மந்தகதியில் செயற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவின் இந்த தீர்மானம் குறித்து தமக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ள தென்கொரியா, இதுகுறித்து வாஷிங்டனுடன் அவசர பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க விரும்புவதாக கூறியுள்ளது. கனடாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள தென்கொரிய தொழில்துறை அமைச்சர் கிம் ஜாங்வான் விரைவில் வாஷிங்டன் சென்று அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹாவர்ட் லட்னிக்கை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல், கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. களுத்துறையிலிருந்து கொழும்பு மற்றும் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. களுத்துறையிலிருந்து கொழும்பு மற்றும் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் கொழும்பு ஆர். பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற 3வது மற்றும் தீர்மானமிக்க ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி 53 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இங்கிலாந்து 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 357 ஓட்டங்களை குவித்துள்ளது. இது இலங்கையில் இங்கிலாந்து அணி ஒருநாள் போட்டியில் பதிவு செய்த அதிகபட்ச ஓட்டங்களாகும். போட்டியின் 47வது ஓவரில் ஷேம் கரன் பவன் ரத்நாயக்கவை போல் செய்ததன் மூலம் இங்கிலாந்து அணியின் வெற்றி உறுதியானது. இலங்கை அணி சார்பில் பவன் ரத்நாயக்க 121 ஓட்டங்களையும் பெத்தம் நிசங்க 50 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொண்டனர்.